இந்த கேக்கில் எனக்கு பிடிக்காத ஒரே கேக் உண்டுன்னா அது இந்த ப்ளம் கேக் மட்டும்தான். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னோடய அப்பா வந்துட்டு நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரியிலேருந்து இந்த ப்ளம் கேக் வாங்கிட்டு வருவாங்க. அது எப்போவும் இருக்க டேஸ்ட் பண்ணேன். அந்த டேஸ்ட் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணக்கூடியது. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட பிடிக்காதனால அதுக்கப்புறமா வாங்கிட்டு வரது எதுவுமே தொட்டதே கிடையாது. அதில் இந்த கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும்ல, சரி அதாவது வேறு ஏதாச்சும் க்ரீம் கேக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் அவங்களும் இந்த ப்ளம் கேக்கை தான் கொண்டு வருவாங்க. வேறு கேக்கே இல்லையா அப்படின்னு வெறுத்து போயிருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ளம் கேக்குக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ப்ளம் கேக் எதனால எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யூஸ்வலாக ஃப்ரூட் சோக்கிங் பண்ணுறது எல்லாமே கேரமல் யூஸ் பண்ணி தான் சோக் பண்ணி வைக்கிறது. இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சது. இதில் வந்துட்டு ரம்லையும் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சிருந்தேன். அது ஒரு பாட்டில் இருந்துச்சு. அது ஒரு 1 இயருக்கு முன்னாடியே போட்டு வச்சிருந்தது. அதெல்லாம் குறையெல்லாம் சேல் ஆகி போயிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்துட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு செட் கூட போட்டிருந்தேன். இப்போ இந்த வருஷம் இதை வச்சு தான் இந்த ப்ளம் கேக் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ப்ளம் கேக்கோட ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு.